ஹாய் லிட்ரேச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் ஃபாத்திமா சஞ்சிதா. இந்த வீடியோவில் நம்ம எல்லோ டெம்பிள் அப்படிங்கிற போமோட சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாஸாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். அருண் பாலகிருஷ்ண கோல்கந்தர். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பாய்ட் அண்ட் கிராஃபிக் டிசைனர். இவர் சாகித்ய அகாடமி அவார்ட் 2005 வாங்கியிருக்கிறாரு. காமன்வெல்த் பொயட்ரி ப்ரைஸும் வாங்கியிருக்கிறாரு 1977. அவரோட ஃபேமஸ் பொயட்ரி கலெக்ஷனான ஜெஜூரி போயம்ஸ்க்கு. இவர் சின்ன வயசில் பாவர்ட்டியால் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதனாலேயே அவருக்கு தர்ஷன் சாபத்தாவோட மேரேஜ் ஆகும்போது அவங்க ஃபேமிலி ரொம்பவே எதிர்த்தாங்க. இந்த மேரேஜ் லைஃப் 1966 முடிவுக்கு வந்தது. லேட்ரான் சோனு கொல்கத்கர் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணி இவங்க கூட லைஃப் லாங் இருந்தாங்க. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இவர் மராத்திலேயே நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவரோட மராத்தி போயம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஜெஜூரி, பிஜிகி வாஹி, காலா கோடா. லோ டெம்பிள் அப்படிங்கிற போயம் ஜெஜூரி போயம் கலெக்ஷனில் உள்ள போயம். ஜெஜூரி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பில்கிரிமேஜ் சைட். அதாவது காசி ராமேஸ்வரம் மாதிரி மகாராஷ்டிரியன் பீப்புள் எல்லாமே பூனேக்கு 60 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெஜூரி அப்படிங்கிற இடத்துக்கு பில்கிரிமேஜ் போவாங்க. இங்கே இருக்கிற கடவுள் மெயினான காட் யாருன்னு பார்த்தோன்னா கான்தோபா அப்படிங்கிறவர். இவர் சிவாவோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போது ஃபுல்லாக அந்த ஊரோட, அந்த ஜெஜூரி அப்படிங்கிற ஊரோட அழகை ஃபுல்லாகவே ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப வலிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம பார்த்துக்கிட்டே அழகாக இருக்கிறத ரசிச்சுக்கிட்டே ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய காட் யார் அப்படின்னா, ஒரு வாரியர் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு எப்போவுமே ஒரு ஆங்க்ரி வார் லைக் லுக்கோடு இருக்கிற நிறைய அந்த உடுக்கை இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் அவர் வச்சுருப்பார். அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய 5 ஹில்ஸை டெமோன்ஸ் ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்ததாகவும், அதை இந்தோபா அப்படிங்கிற கடவுள் தான் காப்பாற்றி மக்களுக்கு வாழ்கிறதுக்கு கூடிய இடமா மாற்றினதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த ஜெஜூரி போயம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜெஜூரி பில்கிரிமேஜை பற்றின எழுதின போயம்ஸ் தான். இது எல்லாமே ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதியிருப்பார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இவர் ஒரு மகாராஷ்டிரியன் சொல்லிட்டு. ஸோ இவரோட ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த பில்கிரிமேஜ் சைட்டான ஜெஜூரிக்கு இவர் ஒரு விசிட் போகிறாரு. அங்கே போய் அந்த எப்படி அவர் போனார், அங்கே என்னெல்லாம் பார்த்தாரு, எப்படி ரிட்டர்ன் வந்தார் அப்படிங்கிறத ஒரு சட்டாரிக்கலாக எழுதின பொயட்ரி கலெக்ஷன் தான் இந்த ஜெஜூரி போயம்ஸ். இதில் 31 போயம்ஸ் இருக்குது. இதுக்காக இவருக்கு காமன்வெல்த் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. எம் சத்யநாராயணன் அப்படிங்கிற கிரிட்டிக், லிட்ரரி கிரிட்டிக் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஜெஜூரி பொயட்ரி கலெக்ஷன் ஆத்தரோட வேஸ்ட்லேண்ட், அதாவது டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டு கூட கம்பேர் பண்ணி இந்த பொயட்ரி கலெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இதில் 2 கேரக்டர் வராங்க. ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா மனோகர், அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர். அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டரும் ஒரு கேரக்டர் வருது. அவருடைய நேம் மக்கராந்த். இந்த பொயட்ரி கலெக்ஷனுக்கு அமித் சௌத்ரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த பொயட்ரி கலெக்ஷனை எப்படி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஜெஜூரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் புக்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு கிரேட் புக் ஜெஜூரி போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜெஜூரி அப்படிங்கிற பிளேஸை பாய்ட் எப்போ விசிட் பண்ணார் அப்படின்னா 1963 அவரோட ஃப்ரெண்டு அண்ட் பிரதர் கூட போயிருப்பார். இதில் ஏ லோ டெம்பிள் அப்படிங்கிற இந்த போம் டயோனிசஸ் அப்படிங்கிற மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கு. பட் அந்த மேகசின் ஆகட்டும் அந்த மேனுஸ்கிரிப்ட் ரெண்டுமே தொலைஞ்சு போனதுனால 1970s இதை ரீக்ரியேட் பண்ணிட்டு அது லிட்ரரி குவார்ட்டர்லியில் 1974 பப்ளிஷ் ஆகிருக்கு. லேட்டரான் 1976 இந்த புக்கோடையும் பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம பொயட்டுக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ கடவுள் நம்பிக்கையை ஒரு சட்டாரிக்கலாக மார்க் பண்ணி தான் இந்த போம் எழுதியிருப்பார். இந்த பொயட்ரி கலெக்ஷனுமே அப்படி தான் இருக்கும். ஜெஜூரியில் இருக்கிற டெம்பிள் ஆனது ஹை ரூஃப்லாம் இல்லாமல் மாடர்ன் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த போமுக்கு டைட்டில் ஏ லோ டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. இது ஜெஜூரியில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிளில் அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை மார்க் பண்ணி எழுதின போம் தான் இது. இப்போ நம்ம போமுக்குள்ளே போகலாம். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் போம் தான். இந்த போமில் ஃபேக்ட்டுக்கும் பிலீஃபுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை சொல்கிறாங்க.
A low temple keeps its gods in the dark. அதாவது இந்த லோ டெம்பிளில், அதாவது எந்த மாடர்ன் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் ஹை ரூஃப்லாம் இல்லாத சன்லைட்லாம் உள்ளுக்கு வர முடியாத இந்த டெம்பிளில் வந்து காட்ஸ்லாம் எதில் தான் இருக்கிறாங்க? டார்க்கில் தான் இருக்கிறாங்க, இருட்டிலுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ lend a match box to the priest. நம்ம தான் என்ன பண்ணணும்? விசிட்டர் தான் என்ன பண்ணணும்? ப்ரீஸ்ட்டிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் வந்து கொடுக்கணும், தீப்பெட்டியை வந்து கொடுக்கணும். ஒன் பை ஒன் த காட்ஸ் கம் டு லைட். அதாவது அவர் நம்ம கொடுத்த தீப்பெட்டியை அவர் பற்ற ஒவ்வொரு கடவுளும் வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கொடுக்குற தீப்பெட்டியில் தான் வெளிச்சம் இருக்குது, அங்கே இருக்கிற கடவுளே வந்து இருட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொரு கடவுளோட சிலையாக பார்க்குறாரு. ஒரு பிரான்ஸ் சிலை வந்து இவரை ரொம்ப அம்யூஸ் பண்ணுது. அம்யூஸ்டு பிரான்ஸ், ஸ்மைலிங் ஸ்டோன், அன்சர்ப்ரைஸ்ட். அதாவது பிரான்ஸில் செய்யப்பட்ட அந்த சிலை வந்து இவரை ரொம்ப அம்யூஸ் பண்ணுது. இன்னொரு சிலை வந்து அழகாக ஸ்மைலிங்காக இருக்குது, அது ஸ்டோன்னு சொல்கிறாரு. அண்ட் அன்சர்ப்ரைஸ்ட், அதாவது இவர் வந்து கடவுள் அப்படின்னு இவருக்கு எப்படி காமிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் அ மோமெண்ட் த லென்த் ஆஃப் அ மேட்ச் ஸ்டிக். அதாவது இந்த கடவுள் எவ்வளோ நேரம் தெரியுறாங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் ஸ்டிக் எவ்வளோ தூரம் பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க தெரியுறாங்க அப்படிங்கிறாரு. ஜெஸ்டர் ஆஃப்டர் ஜெஸ்டர் ரிவைவ்ஸ் அண்ட் டைஸ். ஒரு தீக்குச்சி பற்றுறாங்க, அதில் கொஞ்சம் தெரியுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த தீக்குச்சி பற்றுறாங்க, அதில் கொஞ்சம் தெரியுறாங்க. இப்படி தான் அவங்கள பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்டர் லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் ஃபவுண்ட் அண்ட் லாஸ்ட் அகெயின். ஒவ்வொரு தீக்குச்சி பற்றும் போதும் அவங்க தெரியுறாங்க, அதில் தான் அவங்களோட ஒவ்வொரு ஜெஸ்டர்ஸையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த தீக்குச்சி முடிஞ்ச உடனே அவங்களும் மறைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மேட்ச் ஸ்டிக்கால தான் கடவுளே வெளிச்சம் படுறாங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு. அது எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் தான் நம்மளால் அவங்களோட தரிசனத்தையும் பெற முடியுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சான்ஸாக போகலாம். Who was that you asked? அதாவது இந்த ப்ரொட்டகானிஸ்ட், இந்த மனோகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ட சொல்லி இது யாருன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. The 8-armed goddess the priest replace. அந்த priest என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா 8-armed goddess அப்படின்னு சொல்கிறாரு. 8 கைகளுடைய பெண் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, a skeptic match coughs. அதாவது நாத்திகம் பேசக்கூடிய, எதையுமே சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச் ஸ்டிக் என்ன பண்ணுது, அப்படியே அலம்புது, அது காஃப் பண்ணுற மாதிரி இருக்கா. யூ கேன் கவுண்ட், நீங்கள் வந்து அதை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஷீ ஹேஸ் 18, யூ ப்ரொட்டஸ்ட். அப்போது இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்க்குறாரு, அதில் வந்து 18 கை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சொன்னது தப்பு, காடஸ்க்கு வந்து 8 ஆர்ம் இல்லை 18 ஆர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் என்ன தான் சொன்னாலும் அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு 18 கை, அதை இவங்களால் என்ன முடிஞ்சால் கூடவும் அவங்க வந்து 8 ஆர்ம் காடஸ் அப்படின்னா அந்த ப்ரீஸ்ட் வந்து அவங்களை கடைசி வரைக்கும் 8 ஆர்ம் காடஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பிக்கையை தான் அவர் முன்வைக்கிறாரே தவிர அவரால் அதை என்ன முடிஞ்சாலும் அந்த ஃபேக்டை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது சொல்கிறாரு. இதில் லாஜிக் இல்லாமல் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து கிண்டல் பண்ணுறாரு. யூ கம் அவுட் இன் த சன் அண்ட் லைட் அ சார்மினார். இப்போ டெம்பிள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க, அங்கே வந்து சார்மினார் அப்படிங்கிற அந்த சிகரெட்டை வந்து லைட் பண்ணுறாரு. யூஸ்வலாக கோயிலுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியில் வந்தோடனே இவர் வந்து சிகரெட் அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சார்மினார் அப்படிங்கிறது லோக்கல் பிராண்டில் இருக்கக்கூடிய சிகரெட். இவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இவர் ரொம்ப புவராக தான் இருந்திருக்கிறாரு. ஈவன் இவரோட போயம்ஸ் எல்லாம் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. இவருக்கு கடைசி காலத்தில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுவும் கிராஃபிக் டிசைனிங்கில் தான் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. லேட்டரான் இவர் போயம் வெளில வந்தோடனே மராத்தியில் ரொம்பவே ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கம்பல்ஷனில் தான் இவர் வந்து பப்ளிஷே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த போயம் எழுதின அந்த டைமில் கூட அவர் வறுமையில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த அங்கங்கே தெரியக்கூடிய ரெஃபரன்சஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோயிலேருந்து வெளில வந்துட்டார். இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, சில்ட்ரன் ப்ளே ஆன் த பேக் ஆஃப் த
20 foot tortoise. அதாவது டாட்டாய்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ரிலீஜியஸ் ரெஃபரன்ஸில் தான் வச்சுருக்கிறாரு. அதாவது லார்ட் விஷ்ணு வந்து குர்மா அவதாரத்தில் டாட்டாய்ஸ் மாதிரி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் வந்து இருக்குது. அதோட ரெஃபரன்ஸாக தான் 20 foot tortoise அப்படின்னு வச்சுருக்கிறாரு. ரொம்ப பெரிய டாட்டாய்ஸ் மேலே சில்ட்ரன்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது விஷ்ணுவோட அவதாரமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த லார்ட் விஷ்ணு கூடயே பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக விளையாடுறாங்க. அவங்க வந்து அது மேலே ஏறிலாம் விளையாடுறாங்க. அதுக்கு எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஆனால் டெம்பிளில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் காட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவரே வந்து ஒரு இடத்துல ஸ்மைலிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். கடவுளை கூட நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். பட் மனுஷன் உருவாக்குன இந்த டெம்பிள் மாதிரியான விஷயங்களுக்கு தான் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் அந்த ஜெஜூரி டெம்பிளோட நிலைமையும் சொல்கிறாரு. அதாவது அதில் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியோ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. மேபி அது பிலீஃபாக இருக்கிறதுனால கூட அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வராமல் இருக்கலாம். இல்லை மக்கள் வந்து மிச்சது கடவுளை தேடி வராங்க, ஆனால் கடவுளுக்கே ஒரு சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த போயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு லிட்ரேச்சர் பிளாசா. See you in the next video. Bye bye.